ஏ.ஆர். முருகதாஸ் ஒரே நேரத்தில் தமிழில் சிவகார்த்திகேயனின் மதராசி மற்றும் இந்தியில் சல்மான் கானின் சிக்கந்தர் ஆகிய இரு படங்களையும் உருவாக்கி வருகிறார். இதில் இப்போது சிக்கந்தர் படம் ரம்ஜான் ஸ்பெஷலாக மார்ச் 28ஆம் தேதி ரிலீஸ் என்பதால் பிஸியாக அந்த வேலைகளில் மூழ்கி இருக்கிறார் ஏ.ஆர்.எம். சமீபத்தில் சிக்கந்தர் படம் முருகதாஸ் விஜய் நடிப்பில் இயக்கிய சர்க்கார் படத்தின் இந்தி ரீமேக் என ஒரு தகவல் பரவியது. சர்க்கார் மற்றும் சிக்கந்தர் டீசர்களில் ஒற்றுமை உள்ளது என்பதாக ஒரு வீடியோவும் எடிட் செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் உலாவியது. தற்போது இது குறித்து பதிலளித்திருக்கிறார் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ். இது முற்றிலும் ஒரிஜினலான கதை. சிக்கந்தரின் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் புதிய கதை சொல்லலையும் அனுபவத்தையும் அளிக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிக்கந்தர் இதற்கு முன்பு வந்த எந்த படத்தின் தழுவலோ அல்லது ரீமேக்கோ அல்ல என தெரிவித்துள்ளார். சென்ற வருடம் சல்மான் கான் சில படங்களில் கெஸ்ட் ரோலில் நடித்த படங்கள் மட்டுமே வெளியாகின. அவர் லீட் ரோலில் நடித்து எந்த படமும் வெளியாகவில்லை. எனவே இந்த சிக்கந்தர் சல்மான் கானின் கம்பேக் படமாக இருக்கும் என காத்திருக்கின்றனர் ரசிகர்கள்.